நெய்வேலி விவகாரத்தில் அதிகாரிகளின் பதில் எப்படி பார்க்குறீங்க? அவங்க வந்து முறைச்சு பார்த்ததுக்காக தான் பண்ணாங்க, வடமாநிலத்தவர்களுக்காக அடிக்கல அப்படிங்கிற ஒரு தொடர்ச்சியாக கன்ஃபார்ம் பண்ணது உறுதியாகலைங்கிற மாதிரி இல்லை. எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு எண்ணம் எங்கிருந்து வருது? ஒரு சமுதாயத்தின் மதிக்கத்தக்க தலைவர்கள், அரசாங்கத்தில் முக்கிய பொறுப்பில் இருப்பவர்கள் வடமாநிலத்த தொழிலாளர்களை எந்த அளவிற்கு கேவலப்படுத்தி கீழ்த்தரப்படுத்தி பேசணுமோ அந்த அளவுக்கு பேசுறதால சாதாரணமா இருக்கிறவங்களுக்கு கூட அவங்க மேல ஒரு வெறுப்பை உருவாக்குகின்ற விஷயத்தை இவங்க தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க. மாநிலத்தினோட முதல்வர் அந்த ரயில் பரிதாபங்கள்னு தன்னோட ட்விட்டர்ல போட்டாரு. வடமாநில தொழிலாளர்கள் நம்ம நாட்டுக்கு பொழைப்புக்காக வந்திருக்காங்க, அவனும் நம்ம தமிழ்நாட்டோட வளர்ச்சியில அவங்களுக்கும் பங்கு இருக்கு. இன்னைக்கு அத்தனை லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இல்லைன்னா கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மாதிரி இடங்கள்ல தொழில் நடத்துறதே சிரமமாயிரும். நம்ம நாட்டு பிரஜைகள், அவங்க நம்ம நாட்டு குடிமக்கள் இன்னொரு மாநிலத்துல வந்து வேலை செய்யறாங்கிற காரணத்துக்காக அவங்களை எந்த அளவுக்கு இழிவுபடுத்த முடியணுமோ வேற வேற பேரை வச்சு இந்த மாநில அரசாங்கத்தோட அமைச்சர்கள் அந்த வேலையை செஞ்சாங்க. இன்னைக்கு சாதாரணமா நடந்து போறவங்க இல்ல அந்த இன்ஃபுளுன்ஸ்ல இருக்கிறவங்க, நீ ஹிந்தி பேசுறவனா உன்னை அடிப்பேன், இல்ல நீ முறைச்சனா நான் திருப்பி உன்னை வந்து உயிர் கொலவெறி தாக்குதல் பண்ணுவேன், இந்த எண்ணத்துக்கெல்லாம் வர்றதுக்கு அடிப்படை காரணம் இவர்களுடைய இந்த பேச்சுக்கள், எண்ணங்கள். 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து கடன் வந்து கொடுக்கணும் பேங்க்ஸ். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்மை குடும்பத்துக்கு ஏற்றவங்க நடுத்தர வங்கிகளுக்கு போனால் வந்து இந்த தொழில் முனைவர்களுக்கான பணம் கொடுக்கறதே இல்லை. எல்லா பேங்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மேலாளர்களோ இல்லை அந்த கடனை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி என்டர்பிரினர்ஸ் வளர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதுக்கு என்ன மாதிரி இது பண்ண போறீங்க? ஒரு நிகழ்ச்சி நடத்துறீங்க, இந்த 100 பேருக்கு நிறைய பேருக்கு நிறைய உங்க லிஸ்ட்ல கொடுத்துருக்கீங்க. பட் அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு வங்கி கடன் கிடைக்கிறதுக்கான நடவடிக்கை உங்க சைட்ல இருந்து என்னவா இருக்கும்? அதாவது 2024 மத்திய நிதியமைச்சர் கோயம்புத்தூருக்கே வந்து கோவை மாவட்டத்திற்கு மட்டுமே ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை பல்வேறு திட்டங்கள் வாயிலாக இங்க கொடுத்தாங்க. ரீச் அவுட் டு த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற திட்டத்துல தமிழ்நாட்டிலேயே நம்ம மாவட்டத்துல தான் இந்த அளவிற்கு அதிகமாக கடன் தொகை வழங்கப்பட்டது. நீங்க சொல்ற மாதிரி ஒரு பேங்க்ல போயிட்டு ஒரு ஸ்கீம்ல கொலாட்ரல் இல்லாம லோனோ இல்ல கொலாட்ரலோட லோனோ, லோன்லயே நிறைய விதம் இருக்கு. முத்ராவிலேயே 3 விதம் இருக்கு. ஸ்டார்ட் அப்ல இருக்கு, ஸ்டாண்ட் அப்ல இருக்கு, பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம்லயும் பேங்க் லோன் கொடுக்கணும். இதெல்லாமே கொடுக்கறதுக்கு அரசாங்கத்தோட திட்டம் ஒரு பக்கம், அதனுடைய பயனை எடுத்துக்கொள்ளக்கூடிய மக்கள் ஒரு பக்கம். இதுல யாருக்குமே கொடுக்கலன்னா ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கோயம்புத்தூர்ல மட்டும் எப்படி கடனா போச்சு? எங்க எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிருந்தா யாருக்குமே கடன் கிடைச்சிருக்காது. அப்ப எப்படி போச்சு? அப்ப யார் தேவைப்படுகிறவர்களோ அல்லது யார் அந்த தொழிலுக்கு பொருத்தமானவர்களோ அவர்களுக்கு செல்கிறது. ரெண்டாவது, நீங்க முக்கியமான கேள்வி, நான் போய் பேங்க்ல கேட்கிறேன் கொடுக்கல, அப்ப நீங்க சொல்றீங்க நீங்க வந்து ஏன் நடக்கல அப்படின்னு சொன்னா அதற்கும் உதவி செய்வதற்கு நாங்க தயாரா இருக்கோம். யார் உங்களோட ப்ராஜெக்ட பேங்க்ல கொடுத்து அது வராம இருக்கோ அல்லது அவர்கள் வேண்டுமென்றே நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்வதற்கு எங்களோட அலுவலகத்துல நாங்க 5 வருஷமா அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட எம்எல்ஏ ஆஃபீஸ்ல இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான நபர்களுக்கு நாங்கள் உதவி பண்ணியிருக்கோம். சில சமயம் அந்த ப்ராஜெக்ட் சரியா இருக்காது, வயபிலிட்டி இருக்காது, இல்ல அவங்களோட சிபில் ஸ்கோர்ல ப்ராப்ளம் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நாங்க வங்கியினோட உதவியோட அதை செஞ்சுட்டு தான் அங்க இருக்கோம். இடைநிலை ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டம், டாக்டர் ஜியோ ஆர்ப்பாட்டம், காலி பணியிடங்கள் பழைய ஓய்வு தொடர்ச்சியாக தமிழகம் அப்படிங்கிறது ஒரு போராட்ட களமாக மாறிக்கொண்டிருக்கிறது. யார் இதற்கு காரணம்? தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக எதிர்கட்சி தலைவரா இருக்கும் போது எங்க போராட்டம் நடந்தாலும் போய் உட்கார்ந்து நான் நிறைவேற்றி கொடுக்கறேன்னு ஓட்டை வாங்கிட்டு இன்னைக்கு 4.5 வருஷ காலம் முடிஞ்சு அடுத்த தேர்தலுக்கு செல்கின்ற பொழுது அரசாங்க ஊழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள் அத்தனை பேரும் கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு அப்படின்னு கேட்டு போராடுறாங்க. ஆனா அரசாங்கம் அவங்களெல்லாம் எப்படி டீல் பண்றாங்க? ஏதோ மிக மோசமாக ஒரு கிரிமினல் குற்றவாளிகளை மாதிரி அவங்களை டீல் பண்றாங்க. ஜனநாயக ரீதியாக போராடி கொண்டிருப்பவர்கள் ஏன் போராடுகிறார்கள்? நீங்க சொன்னீங்களே, செஞ்சீங்களா? இதுதான் அவங்களோட கேள்வி. இதற்கு பதிலளிக்க முடியாமல், சொன்ன வாக்குறுதியை காப்பாற்ற முடியாமல் அவர்களை எல்லாம் கிரிமினல்களை போல நடத்தி கொண்டிருக்கிறது இந்த திமுக அரசு. அதனால் சாதாரண மக்களுக்கே கோபம் இருக்கு, அரசாங்க ஊழியர்களுக்கு அதை விட பல மடங்கு அதிகமா இந்த அரசாங்கத்து மேல கோபம் இருக்குன்னு இப்ப புரிஞ்சுக்கலாம். கலைத்துறை சார்ந்து இருக்கு. விஜய் திரைப்படங்கள் ட்ரெய்லர் வந்தா கூட பார்த்ததா ட்விட்டர்ல எல்லாம் போடுவீங்க. ஜனநாயகம் விரைவில் வெளியாக இருக்கு, பராசக்தி வெளியாக இருக்கு. which one is your pick? ஜனநாயகம், பராசக்தி எல்லாத்தையும் பார்க்கலாம்பா. அதனால ஒரு பிரச்சனை, நேரம் இருந்துச்சுன்னு வைங்க, நல்ல படம் நீங்க எல்லாம் சொன்னீங்கன்னா பாத்துடலாம்.
இன்னும் பார்க்கலைங்க, கட்டாயம் போய் பார்க்க தான் போகிறேன். அதில் போகலான்னு நினச்சா இன்னும் நிறைய வேலைங்க முடியவே இல்லை. நாங்கள் வேலை முடிச்சதுக்கப்புறம் போகணுன்ட்டு இருக்கேன். எல்லாத்தோட சேர்ந்து போய் பார்க்குறேன். ரெண்டாவது, என்னோட சட்டப்பேரவை உரையிலே முதல் உரையிலேயே நான் கேட்ட கோரிக்கை அது. அதில் இப்போ ஒரு பார்த்து தான் பண்ணியிருக்காங்க, இன்னும் நிறைய செய்ய வேண்டி இருக்கு. ஆனாலும் கூட அந்த வேலைங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நிச்சயமாக போய் பார்ப்பேன். பொங்கல் பணம் எவ்வளோ கொடுத்தா சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எதிர்க்கட்சி தலைவர் ஒரு அமௌண்ட் சொல்லியிருக்காரு. பொங்கல் பரிசு தொகையில் எவ்வளோ கொடுத்தா சரியா இருக்கு? நான் சரியா இருக்குங்கிறதுக்காக சொல்ல வரலைங்க. தேவைகள் எவ்வளோ இருக்கு? தேவைகள் நிறைய தான் இருக்குது. அதனால அரசாங்கம் என்ன கொடுக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சொல்றேன்.